வணக்கம் மக்களே, நீங்கள் இப்போதைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைனா வேலை பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் வர சம்பளத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்யூச்சரில் செட்டில் ஆகிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். எதனால் அப்படின்ற ரீசனை நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், கடைசி வரையும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி த மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் அப்படின்ற புக்கில் இருந்து சேலரி வில் நெவர் மேக் யூ ரிச் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது நீங்கள் மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை ரிச் பர்சனாக மாற்றாது அப்படின்ற ஒரு கருத்தை இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. ப்ரோ, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இப்போதைக்கு எனக்கு மந்த்லி சேலரி தான் எனக்கு என்னோட பேக் போனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எஸ், தட் இஸ் கரெக்ட். ஆனால் மந்த்லி சேலரிக்கும் உங்களோட வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா த ஸ்லோ லைன் ட்ராப். இப்போ மிடில் கிளாஸ் மக்களோட ஒரு பேசிக்கான அட்வைஸ் என்னன்னு தெரியுமா? அதாவது நீங்கள் எப்படியும் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, இதை ஒரு 22 வயசில் வேலையை பார்க்கணும், அதாவது வேலையில் போய் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 25 வயசில் பைக் இஎம்ஐயோ இல்லை 26 வயசில் ஒரு பைக் இஎம்ஐயோ எடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பைக்காவது வாங்கணும். அப்படியும் இல்லைனா 28 வயசில் ஒரு கார் லோன், அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ் லோன். அதுக்கே உங்களுக்கு 30-32 வயசு ஆயிரும். ஸோ ஒரு ஹவுஸ் லோன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எப்படியும் வீடு கட்டி ஒரு ஆல்மோஸ்ட் நார்மலான ஒரு டெப்ட் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 40 உங்களுக்கு எப்படியும் உங்கள் கையில் பெருசாக சேவிங்ஸ் இருக்கோ இல்லையோ ஒரு டீசென்டான அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கும், லைக் சுகர், பிபின்னு நிறைய பிரச்சனைகளும் இருக்கும். ஏஜ் 55 உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்குது, ஒரு பிளானாகவும் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளும் இதை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன ப்ரோ, வேலையை விட்டுருங்க, பிஸ்னஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரூ டேட் மாதிரி பேச போறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த மாதிரி குருட்டு தைரியத்தை பற்றிலாம் இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. ரியாலிட்டியாக என்ன நடக்கும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பற்றி தான் இந்த புக்கில் எப்படி அதை கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம ஆர்டினரியாக ஒரு நாள் என்ன பண்ணுவோம், காலையில் எந்திரிப்போம், 9 to 5 வேலையை பார்ப்போம், 2 hours டிராஃபிக்கில் ஜாம் ஆகி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வீட்டுக்கு வருவோம். ஸோ இதுதான் 28 நாள் இல்லைனா 29 நாள் மாதத்துக்கு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வீக்கெண்ட் டோபமைனாக இருக்கட்டும், இது உங்களுக்கு ரிப்பீட்டடாக தொடர்ச்சியாக ஒரே சைக்கிளாக தான் நடந்துட்டு இருக்கும். அதில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்ல முடியாது, உங்கள் சேலரிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியாது. ஆனால் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் ஒரு நாள் திடீர்னு லே ஆஃபோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லோ இல்லை ஒரு ரிசெஷனோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்கள் டோட்டல் லைஃபே அது மாற்றி போட்டுரும். அப்போ தான் இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும். நம்ம பார்த்துட்டு இருந்த ஜாப் நமக்கு ஃப்ரீடம் கிடையாது, நம்ம ஜாப் பண்ணிட்டு இருந்தது நம்மளோட ரெண்டட் ஸ்டெபிலிட்டிக்காக தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த புக்கில் ஒரு லைன் இருக்குது. ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூ கான் பிகம் ஃபினான்ஷியலி ஃப்ரீ பை ட்ரேடிங் டைம் ஃபார் மணி. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டைமில் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நீங்கள் காசை சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் கடைசி வரையும் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் ஆக முடியாது. ஸோ இப்போ நம்ம ஒரு 9 to 5 அப்படின்னா நம்ம 9 hours or 8 hours நம்ம ஒர்க் பண்ணி நம்ம சம்பாதிக்கிற காசை வச்சு தான் நம்ம பணக்காரனாகி ஃப்ரீடம் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நடக்காத காரியம். ஸோ அதை தான் இந்த ஆத்தரும் சொல்கிறாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் 24 மணி நேரம் டைம் தான் இருக்குது. ஆனால் சில பேர் எப்படி பிஸ்னஸ் மேன்ஸும் மல்டி மில்லியனர்ஸும் ஆகுறாங்க, நம்ம மட்டும் ஏன் மந்த்லி சேலரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? நம்மளோட சேலரி ஏறிச்சு அப்படின்னா நம்ம செலவுகளும் அதுக்கேற்ற மாதிரி ஏறும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 10,000 சேலரி வாங்குறவங்களுக்கும் 1 lakh சேலரி வாங்குறவங்களுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. அவங்களோட லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் மாறி இருக்குமே தவிர டெப்ட் என்னவோ சேம் தான் இருக்கும். 10,000 ரூபா வாங்குறவங்களுக்கு 100 ரூபா டெப்ட்னா 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு 1000 ரூபா டெப்டாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை ரொம்பவே கேர்ஃபுல்லாக கேளுங்க. த ரியல் ஃபாஸ்ட் லைன். ஃபாஸ்ட் லைன் அப்படின்னா ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகிறதோ இல்லை 10 நாளில் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதோ, அப்படி இல்லைனா அந்த லேம்போகினி மோட்டிவேஷன் ரீல்ஸை பார்க்குறதோ கிடையாது. இல்லை நான் அவங்கள போயிட்டு கிரிப்டோவில் போய் ட்ரேட் பண்ணுங்க அதிக மணி கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. ஆக்சுவல் ஃபாஸ்ட் லைன் மீன்ஸ் பில்டிங் சிஸ்டம்ஸ் தட் மேக் மணி வித்தவுட் யுவர் டைரக்ட் டைம். நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்பையும் உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண சிஸ்டம் மணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் ஆக்சுவல் ஃபாஸ்ட் லைன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அவங்க ஆக்டிவ் டைமை விட அவங்க பாசிவ் டைமில் தான் நிறையவே மணி ஏர்ன் பண்ணுறாங்க பை பில்டிங் தேர் ஓன் சிஸ்டம். ஒரு எம்ப்ளாயோட ஆவரேஜ் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு அதிகமான சேலரி தேவை அப்படின்றது தான் இருக்கும். ஆனால் இதே ஃபாஸ்ட் லைன் மைண்ட் செட்னா நான் எத்தனை மக்களுக்கு எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம், அதன் மூலமாக எப்படி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 பீப்புளுக்கு நீங்கள் உங்கள் சர்வீஸை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதே 10 மில்லியன் பீப்புள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரேஷனுக்கான வெல்த்தே உங்களுக்கு கிடைக்கும். சர்வீஸ் மீன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், தட் இஸ் யுவர் விஷ் அண்ட் யுவர் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில். அதுக்குன்னு நான் 24 மணி நேரமும் என்னோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு நான் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் மட்டுமே ஒரு ஆளை மல்டி மில்லியனராகவோ இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாவோ மாற்றாது. ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும் ஒரு சித்தாலாக இருக்கட்டும், 2 பேருமே ஹார்ட் ஒர்க் போடுறவங்க தான். சொல்லப்போனால் இன்ஜினியரை விட சித்தால் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போடுறவர் தான். ஆனால் சேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஆப்வியஸாக அது காரணம் இன்ஜினியரோட படிப்பு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட திறமைன்னு கூட சொல்லலாம். ஸோ உங்கள் இருக்கிற டைமை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எப்படி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறது தட் ஒர்க்ஸ் ஃபார் யூ அட் எவ்ரி டைம், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் யோசிக்கணும். அதுதான் இந்த ஃபாஸ்ட் லைன் மைண்ட் செட்டை பற்றி இந்த ஆத்தரும் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஃபாஸ்ட் லைன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இனிஷியலாக உங்களோட ஹார்ட்
ஒர்க்கை கொடுத்தே ஆகணும். நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பொருளும் ஈஸியாக கிடைக்காது. அப்படி கிடச்சிச்சின்னா அது நிலைக்காது. எந்த ஒரு பொருளுக்கும் நீங்கள் உங்கள் 100% இல்லை 200% எஃபர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓவர் நெட் சக்ஸஸ்ன்னு எதுவுமே கிடையாது. ஸோ இதை விட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், பேஷனை பற்றி இந்த ஆத்தர் ஒரு ஹார்டான ட்ரூத்தை வந்து இதில் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ட் 2 பார்ப்போம். ஸோ இதே நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பெட்டர் ஃபினான்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம ரொம்பவே முக்கியமாக எடுத்துகிட்டு போகிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கோட ஆத்தர் ஈஸி சக்ஸஸை ப்ராமிஸ் பண்ணவே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சக்ஸஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆக்சுவலாக உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நார்மல் பீப்புளை விட ரொம்பவே ஹார்டாக இனிஷியலாக ஒர்க் பண்ணணும். அட் த சேம் டைம் நார்மல் பீப்புள் வாரத்தில் 5 நாள் ஒர்க் பண்ணிட்டு 2 நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் 7 நாளுமே ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கான ஃபியூச்சர் மணி மேக்கிங் சிஸ்டம் நீங்கள் பில்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டெம்பரரி சாக்ரிஃபைஸ் லீட்ஸ் டு த லாங் டேர்ம் ஃப்ரீடம். ஸோ இதுதான் இந்த ஆத்தரும் சொல்ல வராரு, இதுதான் நானும் சொல்கிறேன். ஸோ ஆர்டினரி பீப்புள் மாதிரி மண்டே டிப்ரெஷன், ஃப்ரைடே ஹாப்பினஸ் அண்ட் சண்டே ஆன்சைட்டியில் இருக்காதீங்க. திங்க் லைக் அ ஃபாஸ்ட் லைன் பீப்புள். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட் லீட்ஸ் டு அ நார்மல் 9 to 5 மைண்ட் செட் ஒர்க்கர், நாட் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பர்சன். ஸோ உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து பெட்டராக திங்க் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 2ல நம்ம சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வணக்கம் மக்களே. நீங்கள் இப்போதைக்கு வேலை பார்த்து